90% பேர் உயிரிழப்பும். WHO கூட எச்சரிக்கை விடுத்தாச்சு. ஆனாலும் எபோலா வைரஸ்க்கு வேக்சின் இல்லை. காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகண்டா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளில் அசுர வேகத்தில் பரவி வரும் எபோலா வைரஸ் பாதிப்பை உலக சுகாதார அமைப்பு மே 16 பொது சுகாதார அவசர நிலை அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தியுள்ளது. இந்த அளவுக்கு நிலைமை மோசமானாலும் கூட எபோலாவுக்கு இதுவரை தடுப்பூசி இல்லை என்பது பலருக்கும் தெரியாது. இது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம். தற்போது காங்கோ மற்றும் உகண்டாவில் பரவி வரும் எபோலா பாதிப்பிற்கு பண்டிபுஜியோ என்ற ஆபத்தான திரிபு தான் முக்கிய காரணமாகும். துரதிருஷ்டவசமாக இந்த பண்டிபுஜியோ பிரிவுக்கு எதிராக உலகளவில் இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட அல்லது உரிமம் பெற்ற தடுப்பூசிகள் எதுவும் கிடையாது. இந்த வைரஸால் பாதிக்கப்படும் நோயாளிகளில் 50% பேர் உயிரிழந்து விடுவார்கள். சில குறிப்பிட்ட திரிபு பாதிக்கப்பட்டால் 90% பேர் உயிரிழப்பு ஏற்படும். இந்த அளவுக்கு தீவிரமான எபோலாவில் ஏன் இந்த திரிபுக்கு மட்டும் வேக்சின் இல்லை என்பது பலரது கேள்வியாக இருக்கிறது. முதலில் உலகில் தற்போது பயன்பாட்டில் இருக்கும் ஏர்வெபோ என்ற புகழ்பெற்ற எபோலா தடுப்பூசிகள் ஜயர் என்ற முற்றிலும் வேறுபட்ட எபோலா பிரிவை குறிவைத்து தயாரிக்கப்பட்டவையாகும். ஆனால் தற்போது பரவி வரும் பண்டிபுஜியோ பிரிவு மரபணு ரீதியாக ஜயர் பிரிவிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. எனவே பழைய தடுப்பூசிகளை போட்டாலும் அது பண்டிபுஜியோ வைரஸை உடலில் உள்ள ஆன்டிபாடிகள் அடையாளம் காண வேக்சின் உதவாது. பழைய தடுப்பூசியை ஒரு தற்காலிக தீர்வாக பயன்படுத்தலாமா என பரிசோதித்த நிபுணர்கள் வெறும் 50% மட்டும் பலன் தரும் என்று எச்சரித்துள்ளனர். எனவே முதல் ஆப்ஷன் அவுட். அடுத்து, ஒரு நோய்க்கான தடுப்பூசி ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டுமானால் அதன் வரலாற்று பாதிப்பு மிக அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த 2026 அவசர நிலைக்கு முன்பாக பண்டிபுஜியோ பிரிவு மனித வரலாற்றிலேயே வெறும் 2 முறை மட்டுமே 2007 மற்றும் 2012 அதுவும் மிக சிறிய அளவில் பதிவாகி இருக்கிறது. கடந்த 14 ஆண்டுகளாக இந்த வைரஸால் ஒரு பாதிப்பு கூட ஏற்படவில்லை. இதனால் சர்வதேச ஆராய்ச்சி நிதிகள் அனைத்தும் மர்பக்ஸ் வைரஸ் மற்றும் ஜயர் பிரிவு நோக்கி திருப்பிடப்பட்டுள்ளன. இதன் காரணமாகவே இப்போது பண்டிபுஜியோ வைரஸுக்கு நம்மிடம் வேக்சின் இல்லை. அதே போல பண்டிபுஜியோ பிரிவிற்கு சோதனை முறை தடுப்பூசி மாதிரிகள் ஆய்வகங்களில் ஏற்கனவே தயார் நிலையில் உள்ளன. ஆனால் அவை இன்னும் மருத்துவ பரிசோதனைகளை கடந்து வரவில்லை. தற்போது அவசர நிலையை கருத்தில் கொண்டு மனித பரிசோதனைகளை மின்னல் வேகத்தில் முடுக்கிவிட ஆலோசனை நடந்து வருகிறது. ஆனால் அப்படி நடந்தாலும் கூட தடுப்பூசி டோஸ்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர குறைந்தது 6 மாதம் முதல் 9 மாதங்கள் ஆகும் என உலக சுகாதார அமைப்பு கணக்கிட்டுள்ளது. கடைசியாக இந்த அரிய வகை வைரஸில் திடீர் பாய்ச்சல் சர்வதேச மருத்துவ உலகத்தையே நிலை தடுமாறு செய்துள்ளது. துரதிருஷ்டவசமாக சமீப காலத்தில் உலகில் நிலவும் பல்வேறு பதற்ற நிலை காரணமாக வேக்சினுக்கு கிடைக்கும் நிதி ஒதுக்கீடுகள் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி கட்டுப்பாட்டு காரணமாக அவசர கால மருத்துவ தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் புதிய தடுப்பூசிகளை வேகமாக உற்பத்தி செய்வதிலும் கடுமையான தடை நீடிக்கிறது. இதுவும் கூட ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. கொரோனா காலத்திலும் கூட நாம் மிக தாமதமாகவே வேக்சின் நோக்கி திரும்பினோம். அந்த தவறை எபோலாவுக்கு செய்தால் அது பேரழிவை ஏற்படுத்தும். எனவே சர்வதேச சமூகம் முன்கூட்டியே தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகளும் எழுந்துள்ளன.